நமது எல்லா ஜென்மத்தையும் அறிந்து தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். எப்படி அவர் எல்லா ஜென்மத்தையும் அறிய முடியும்னா, அரக்கர் கூட்டத்தில் பிறக்க கடவாயினா பகவான் ஒரு காரண காரியத்தோடு சொன்னதுனால்தான் ராகவேந்திர சுவாமிகளுடைய முதல் அவதாரம் சங்குகர்ணர் மூல ரூபம். அந்த மூல ரூபத்தில் இருந்து அங்கே பிரகலாதரா அவதாரம் பண்ணுறார். இந்த எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் இருந்தார். அவருடைய முன்னோர்கள் எல்லாருமே அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தான் இருந்தார். இன்றைக்கி இருக்கிற விஜயநகர சாம்ராஜ்யம் தான் ராமாயண கால கிஷ்கிந்தை. ராமரே கனவுல, சுதீந்திரர் கனவுல போய் நீ ராகவேந்திரன்னு நீ நாமத்தை சூட்டு அப்படின்னு சொன்னார். இவருக்கும் சரஸ்வதியே பிரத்யட்சமாக வந்து நீ இதெல்லாம் வரணும், இத்தனை கிரந்தங்கள் இருக்குது. அப்போ ஆச்சாரிய மத்வர்லேருந்து எல்லாத்தையும் சொல்கிறார். சரஸ்வதி சொல்லி நீ தான் ஏற்றுக்கணும், இது பிரம்மன் விதித்த விதி அப்படிங்கிறான். வரல, மழை வரலையா வரவழைப்பார், என்ன வேணாலும் அவர் ஒரு இறந்த குழந்தையை பிறக்க வச்சாம்பார். அப்படிலாம் கிடையாது. அந்த ஆழ்ந்த மூர்ச்சையில் உள்ளவங்களை அவர் தியானத்தால் அறிஞ்சு அவங்களெல்லாம் தான் பழக்க வச்சிருக்காரு. நீ எப்படி ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன, எல்லாத்தையும் படித்து சொல்லிட்டியே அப்படின்னா, நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. இல்லை, நீ பயத்தில் தெரியாதுன்னு சொல்லிருக்க, நான் உன்னை அடிப்பேன், கழுத்தை கூட ஒன்று சிரசை கூட எடுத்துருவேன்னு சொன்னவனே தான் படிச்சுக்கான். நிஜமாவே நான் படிப்பறிவு இல்லாதவன், ராகவேந்திரர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தாருன்னு. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ குருராஜோ விஜயத்தே. பகவான் கீதையில் சொல்லுவார், தர்மங்கள் தாழும் போதும் அதர்மங்கள் எழுந்துதுன்னா அப்போ என்னை நானே சிருஷ்டித்து நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்லுவார். அந்த பகவத் அவதாரங்கள் இருக்கிறது இல்லாமல் அந்த பகவானே நம்ம தசாவதாரங்கள் இருக்குன்னா இன்னும் எத்தனையோ அவதாரங்கள் வெவ்வேறு இடத்துல நிறைய எடுத்திருக்கார். அது எடுத்தது இல்லாமல் நிறைய அவதார புருஷர்களை பகவான் அப்பப்போ படைக்கிறார். அந்த மாதிரி வந்தவர்களில் ஒருத்தர் தான் நமது மந்த்ராலய மகான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். இன்றைக்கி ராகவேந்திர சுவாமிகள்கிட்ட நாம் ஒரு பிரார்த்தனையை வச்சோம்னா அந்த பிரார்த்தனையை அவர் எப்படி நிறைவேற்றி வைக்கிறார்னா, நமது முன்ஜென்மங்களை எல்லாத்தையும் அறிஞ்சு அவர் நமக்கு நிறைவேற்றி வைக்கிறார். கீதையில் பகவான் சொல்லுவார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் இந்த ஒரு ஜென்மான்னு நினச்சிடாத, நீ இந்த ஒரு ஜென்மாவை அறிவ, ஆனால் நான் எல்லாவற்றையும் அறிந்தவன் அப்படிம்பார். அந்த மாதிரி ராகவேந்திர சுவாமிகள் நமது எல்லா ஜென்மத்தையும் அறிந்து தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். எப்படி அவர் எல்லா ஜென்மத்தையும் அறிய முடியும்னா, அவர் ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் பண்ணிருக்கார். அந்த ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் பண்ணதுனால தான் நம்மளது ஒவ்வொரு ஜென்மாவையும் அவருக்கு தெரியும். நாம் சொல்லுவோம், ஐயோ நிறையா அவன் பார் அப்படி இருக்கானே, நானே கஷ்டப்பட்டுருக்கேன், இவ்வளோ பக்தியாக இருக்கானே, அவன் இவ்வளோ இருக்கானேன்னா அந்த பூர்வ ஜென்மாவினுடைய பலன், கர்மா, அதனுடைய பலன், அது எல்லாத்தையும் அறிஞ்சு தான் குரு ராகவேந்திரர் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். ஆனால் அவருடைய ஆரம்ப சரித்திரமே பாருங்க, அவரே ஒரு சாபத்தினால் வந்தவர் தான். நீங்கள் பிரம்ம லோகத்தில் நாராயண பூஜையை பிரம்மதேவன் பண்ணிட்டுருக்கார். அதுக்கு கைங்கரியம் பண்ணுற நிறைய தேவதைகளில் ஒன்று சங்குகர்ணர் அப்படின்னு. அவருக்கு விதிக்கப்பட்ட அவருக்கு வேலை என்னென்னா, நீ வாசமுள்ள மலர்களை கொண்டு தரணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு விதித்த அவருடைய ஒரு பணி. அவர் என்னென்னா, நீங்கள் எத்தனை தேவலோகத்தில் தான் பாரிஜாதம் இருக்குது, அந்த பாரிஜாதத்தை தான் கிருஷ்ணன் கீழே கொண்டு வரான்லாம் நம்ம புராணங்களில் படிக்கிறோம். ஆனால் நிறைய விதவிதமான மலர்கள் வேணும்னா நம்ம பூலோகத்தில் இருக்குது நிறையா. அதனால் சங்குகர்ணர் ஒவ்வொரு முறையும் நிறைய அந்த நேரத்துக்குள்ளே கொண்டு அந்த நாராயண பூஜைக்கு கொடுப்பார். ஆனால் ஒரு நாள் தாமசமாச்சு. அதாவது தாமதமாச்சுன்னா பகவான் தாமதம் பண்ண வச்சிருக்கார் அவரை. அந்த தாமதம் ஆன உடனே எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் வேணும் இல்லையா? தாமதம் ஆனால் விட்டு அவருக்கு என்ன இத்தனை நாள் பூஜை ஆச்சியே வரலையேன்னு வந்த உடனே அப்புறம் இவருக்கு அங்கே வரார், சங்குகர்ணர் வரார். ஏன் தாமதங்கிறார்? இல்லை எனக்கு தாமதம் ஆயிடுச்சுங்கிறார். அப்படியா, நீ அரக்கர் கூட்டத்தில் பிறக்க கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்தார். அரக்கர் கூட்டத்தில் பிறக்க கடவாய்னா பகவான் ஒரு காரண காரியத்தோடு சொன்னதுனால்தான் அவர் பிரகலாதராக பிறக்கிறார். கிருஷ்ணயுகத்தில் ராகவேந்திர சுவாமிகளுடைய முதல் அவதாரம் சங்குகர்ணர் மூல ரூபம். அந்த மூல ரூபத்தில் இருந்து அங்கே பிரகலாதராக அவதாரம் பண்ணுறார். ஏன்னா பகவானுக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு அவன் ஹிரண்யகசிபு தவம் பண்ணி தனக்கு மரணம் எதாலையுமே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு வரம் வாங்கி வச்சுட்டுருக்கான்.
அந்த வரத்தை மறுபடியும் பகவானை வச்சே தான் உடைக்கணும். அதுக்கு தான் பிரகலாதர் அங்கே வரார். பிரகலாதர் பிரத்யக்ஷமாக, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச புராணம் தான், பிரத்யக்ஷமாக வந்து பகவான் இவருடைய பிரார்த்தனைக்காக வெளியில் இருந்து வரார். பிரகலாதர் அவதாரம் பண்ணது நீரா நரசிங்கப்பூர்னு இருக்குது. 2 நதிகள், நீரா நதியும் பீமா நதியும் சேர்ற இடம். அவர் வளர்ந்ததெல்லாம் அகோபிலம். அந்த அகோபிலத்தில் தான் வந்து பகவான் வெளில வரார். அதுதான் பிரகலாதர். ராகவேந்தருடைய முதல் அவதாரம் பிரகலாத அவதாரம். 2வது அவதாரம் வந்து துவாபர யுகத்தில் நடக்கிறது. துவாபர யுகத்தில் பாஹ்லீகராஜர், அதாவது அவர் பண்ண புண்ணியத்துக்கு இன்றைக்கி ராகவேந்திர சுவாமிகள் இத்தனை அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்காருன்னா, அவர் அனுகிரகம் பண்ண ஏன்னா அவர் பிரகலாதராக இருக்கும்போது இருந்த புண்ணியம் வந்து திரும்ப 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 இவர் பகவான் பக்தர்களுக்கு எல்லாமே இந்த நமக்கு ராகவேந்திரர் தர்றதுனால மேலே 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 அந்த புண்ணியம் அவருக்கு சேர்ந்துட்டே இருக்குது. அந்த புண்ணிய பலன்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதெல்லாம் என்னென்னா, அவருக்கு ஒரு நாள் வந்து அவர் ராஜாவாக இருக்க வேண்டி ராஜாவாக இருக்க வேண்டியிருக்கு. அதனால் பாஹ்லீக ராஜன், ஏன்னா பாண்டவர்களுக்கு எதிராக இருந்தான். துவாபர யுகத்தில் பாண்டவர்களுக்கு எதிராக. ஏன் பாண்டவர்கள் பக்கம் இல்லை? பாண்டவர்கள் தான் நல்லவர். ஏன் கௌரவர் பக்கம் இருந்தார்னா, பாண்டவர்கள் நாட்டுக்காக போராடிட்டு இருந்தா, தன்னுடைய உண்மையான தனக்கு இது எது வரணுமோ அதுக்காக போராடிட்டு இருந்தா. ஆனால் அவருக்கு அனுபவிக்க வேண்டி இருக்குது. அதனால் பாஹ்லீக ராஜனாக அங்கே இருந்து, ஆனாலும் கூட வாயு பகவான், வாயுனுடைய ஒரு அவதாரமான பீமன், அந்த வாயு பகவானுடைய 3 அவதாரம் ஹனும, பீம, மத்வ. ஏன் அவர் துவாபர யுகத்தில் அவதாரம் பண்ணலன்னா, துவாபர யுகத்தில் ராமர் அவதாரம், தனது ஆதி குருவான ஹனுமன் அவதாரம் அதில் நடக்கிறது துவாபர யுகத்தில். இதில் திரேதா யுகத்தில் நடக்கிறது. அதனால் கிருத்த யுகத்தில் பிரகலாதரா ராகவேந்திர அவதாரம் பண்ணுறார். திரேதா யுகத்தில் பண்ணலை. ஏன் பண்ணலன்னா, அதில் தான் வந்து ஆஞ்சநேயருடைய அவதாரம் இருக்குது, ராமருடைய இது இருக்குது. அதனால் அந்த அவதாரம் அதில் கிடையாது. அதில் அவர் பீமனாக அவதாரம் பண்ணுறார் ஹனுமன். அப்போ பீமனாக அவதாரம் பண்ணி அவர் கையால் தான் பாஹ்லீகராஜன் வந்து அதில் சம்ஹாரம் ஆறார். அதில் அவருக்கு அந்த மூச்சு நிற்கிறது. ஒரு இது வேணும் இல்லையா எல்லாத்துக்கும். அது வந்து 2வது அவதாரம். 3வது நம்ம கலியுகத்தில் வியாசராஜர அவதாரம். 3வது அவதாரம் ராகவேந்தருடைய அவதாரம் வியாசராஜர அவதாரம். அவர் வியாசராஜர் எத்தனையோ விஷயங்களை பண்ணிருக்கார். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் கிருத்த யுகத்தில் பிரகலாதருக்கு வந்து லீலாவதியிட்ட சொல்லுவா, என்ன என் நாமம் சொல்லாமல் அவன் நாமம் சொல்லிட்டு இருக்கானே, நாராயண நாமம் சொல்கிறானேன்னு அது ஹிரண்யகசிபு அவ்வளோலாம் பண்ணுவார். அப்போ கடைசியாக ஒன்றுத்துலேயும் சாகாத போது அந்த தாய் கையாலே விஷத்தை கொடுக்க சொல்லுவார். அந்த விஷத்தை வந்து கொடுத்து கூட அவருக்கு வந்து எல்லாம் ஜீரணம் ஆகிடும். அது மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி ஒரு சம்பவம் சிவகாஞ்சியில் தான் நடந்தது. வியாசராஜராக இருக்கும்போது அவருக்கு ஏதோ துர்போதனைகள் கொடுத்து, யார் சமையல் பண்ணுறாலோ அவர்கிட்ட விஷத்தை கொடுத்து பண்ணிட்டான். விஷத்தை கொடுத்து பண்ண உடனே அவர் உட்காந்து எல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியெல்லாம் ஆச்சு. மூல கோபாலகிருஷ்ணர், எப்படி ராகவேந்தருக்கு மூல ராமரோ அவருக்கு மூல கோபாலகிருஷ்ணர் வியாசராஜருக்கு, அவருக்கு எல்லாம் நைவேத்தியம் எல்லாம் ஆச்சு. உட்காந்துட்டுருக்கார். வியாசராஜர் வந்து உட்காந்து தீர்த்த பிரசாதம் ஆகணும். அந்த நேரத்தில் அந்த சமையல்காரனுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. ஐயோ நம்ம விஷம் கலந்துட்டோம், வியாசராஜர் சாப்பிட போகிறார், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறார். ஐயோ வேண்டாம் வேண்டாம், சாப்பிடாதீங்கோ வேண்டாம் அப்படிங்கிறார். இல்லை சுவாமிக்கு என்ன நைவேத்தியமோ அதை தான் நான் சாப்பிட்டார். அது ஜீரணமாச்சு. அந்த விஷம் கூட விஷயம் இல்லாமல் போச்சு. ஏன்னா பிரகலாதரும் தானும் ஒன்று, எப்படி தாய் கையில் வந்து விஷம் கொடுத்தாச்சோ அந்த மாதிரி இவருக்கும். அடுத்தது வந்து நம்ம ராகவேந்திர அவதாரம். ராகவேந்திர அவதாரத்தில் பார்த்தேன்னா, ராகவேந்திரனுடைய முன்னோர்கள் எல்லாம் எந்த இடத்துல இந்த கிஷ்கிந்தை எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் இருந்தா. அவருடைய முன்னோர்கள் எல்லாருமே அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தான் இருந்தா. இன்றைக்கி இருக்கிற விஜயநகர சாம்ராஜ்யம் தான் ராமாயண கால கிஷ்கிந்தை. அனுமன் பிறந்த இடம் எல்லாம் அங்கே இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு ரிஷமுக பர்வதமாகட்டும், மால்யவந்த மலையாகட்டும், ராமர் அங்கே சாத்துரி மாதம் இருந்த இடம் எல்லாம் அங்கே இருக்குது. அந்த பகுதியை சேர்ந்தவா தான் ரக்கச தங்கடின்னு ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தம் வரும்போது தான் நம்ம தமிழ்நாட்டில் தமிழகம் செய்த ஒரு புண்ணியம். அப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பநாயக்கர் காலமாக இருந்தது. கலைகளுக்கு ஆன்மீகத்துக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்து, சனாதனத்துக்கெல்லாம் அத்தனை ஆதரவு கொடுத்த நம்ம தமிழகத்தில் எல்லாம் தமிழகத்தை நோக்கி வரா. ஏன்னா ராகவேந்திரர் பிறக்கிறதுக்கு முன்னாடி வீணை வித்வான், அவர் அப்பா ஆகட்டும், அவர் தாத்தா ஆகட்டும், அவருக்கு அப்பா ஆகட்டும், எல்லாம் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் எல்லாருக்கும் வீணை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தா. அந்த மாதிரி கலைகளில் எல்லாத்துலேயும் வல்லவர்கள். அந்த ரக்கசதங்கடி யுத்தம் வந்த பிறகு ராமராயன் காலத்தில் அவருடைய பொற்காலமாக இருந்தது விஜயநகர சாம்ராஜ்யத்தில். கிருஷ்ணதேவர் காலம், அப்புறம் அவருடைய மருமகன் காலத்தில் எல்லாம் விழுந்தது. விழுந்த உடனே அப்போ வந்தவங்க தான் எல்லாம் தமிழகத்தை நோக்கி.
அப்புறம் வந்து புவனகிரியில் திம்மண்ண பட்டர், கோபிகாம்பாள்லாம் அங்கே இருக்கா. ஆனால் அவரெல்லாம் எத்தனை வசதியாக இருந்தவர், ரொம்ப வசதி. அந்த ராகவேந்திரருக்கு வந்து கல்யாணம் ஆகிறச்ச ராகவேந்திர விஜயத்தில் வரும், பக்கத்து ஊரில் தான் அவருடைய மனைவி சரஸ்வதிபாயை பார்க்க போகும்போதெல்லாம் இவர்களுக்கு இணையான செல்வம் படைத்தவர்னு ராகவேந்திர விஜயத்தில் வரும். அதனால் நல்ல செல்வத்தில் தான் இருந்தார். ஆனால் இருந்து அவருக்கு திருமணமான பிறகு அவர் கல்வி கற்று வரும்போது தான் எல்லாருக்கும் சொல்லும்போது எதையும் வேண்டான்னு சொன்னார். வறுமையில் வந்ததுக்கு காரணம் என்னென்னா எல்லாம் இருந்தது அவருக்கு. புரந்தரதாசர் எப்படி அந்த சக்கர தீர்த்த கரையில் இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு வேண்டான்னு சொன்னாரோ அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே இருந்தது. இருந்தும் நாம் எப்படி வாழணுமோ வாழ்ந்து காமிச்சார். இப்போ ராமர் எப்படி வாழ்ந்து காமிச்சாரோ, ஏன்னா ராமருக்கு தெரியாதா, அவர் அம்மாட்ட சொல்ல முடியாதா இப்படி தான் நடக்கிறதுன்ட்டு. ஆனாலும் 14 ஆண்டுகள் அவர் வனவாசம் இருந்து அத்தனை கஷ்டப்பட்டு நமக்கு எப்படி நாம் வாழணும்னு வாழ்ந்து காமிச்சார். அதே மாதிரி ராமரை வணங்கக்கூடிய ராகவேந்திரரும் நாம் எப்படி வாழணும், எப்படி வந்தால் நம்ம இருக்கணுங்கிறத வாழ்ந்து காமிச்சு இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கார். அவர் நம்ம பிறந்தது வந்து சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புவனகிரி. 1595 வருஷத்தில் அங்கே அவர் வந்து அவதாரம் பண்ணுறார். அப்புறம் 1621 வருஷம் நம்ம தஞ்சாவூரில், நம்ம தமிழ்நாட்டில் அந்த வடவாத்தங்கரையில் சுதீந்திர தீர்த்தர் அவருக்கு ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னு அது கூட வந்து அவர் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கலை. ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன மனைவி, ஒரு குழந்தை, லக்ஷ்மி நாராயணன் குழந்தை. அவருடைய குழந்தை லக்ஷ்மி நாராயணன் அவருக்கு வந்து சன்னியாசம் ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளவோ இது இல்லை. ஆனால் ராமரே கனவில், சுதீந்திரர் கனவில் போய் நீ ராகவேந்திரன்னு நீ நாமத்தை சூட்டு அப்படின்னு சொன்னார். இவருக்கும் சரஸ்வதியே பிரத்யட்சமாக வந்து நீ இதெல்லாம் வரணும், இத்தனை கிரந்தங்கள் இருக்குது. அப்போ ஆச்சாரிய மத்வர்லேருந்து எல்லாத்தையும் சொல்கிறார் சரஸ்வதி. சொல்லி நீ தான் ஏற்றுக்கணும், இது பிரம்மன் விதித்த விதி அப்படிங்கிறா. அதனால் இவர் அடுத்த நாளே இவர் வந்து சரின்ட்டு போய் அதில் வந்து ஒத்துண்டு அங்கே சன்னியாசம் பண்ணால் என்ன ஆகும்ட்டு தஞ்சாவூர் கழிச்சுட்டு வர்றார். கும்பகோணத்தில் குருகுலத்தில் இருக்கார் சுதீந்திர தீர்த்தர்கிட்ட. அப்புறம் அங்கே சன்னியாசம் ஆகிறச்சே வேண்டான்னு அங்கே கூப்பிட்டு வர்றார். அதை கேட்டுட்டு சரஸ்வதி பாய் வந்து மாண்டு போகிறான். சரஸ்வதி பாய் கிணத்துல குதித்து, இங்கே இப்பயும் அந்த கிணறுலாம் இருக்குது கும்பகோணத்தில், அது வந்து குதித்து மாண்டு போகிறான். நிறைய பேர் சொல்லுவாள், என்ன கட்டிய மனைவியை ஒரு சின்ன வயசில், ஏன்னா அவர் பிறந்ததே 1595, 1621 சன்னியாசன்னா ஒரு 26 வருஷம்தான் அவருக்கே ராயருக்கு. அப்படின்னா அந்த மனைவிக்கு இன்னும் கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் இவர் துறவரம் போன்றாருன்னா அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஏன்னா துறவரம் ஆகிட்டா கணவனை பார்க்கக்கூடாதுன்னு ஒன்று இதுக்கு சொல்லுவார் நிறைய பேர், இந்த மாதிரி இருக்கேன்ட்டு. ஆனால் என்ன காரணம்னா நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது தான், பகவான் நமக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்கார், அந்த ஆயுள் காலம். ஒவ்வொரு ஜென்மாவிலையும் எத்தனை ஜென்மா எடுக்கணும், கடைசியில் என்ன இருக்கணும். சரஸ்வதிக்கு அந்த ஆயுள் கொஞ்சம் மீதி இருந்தது. அந்த மீதி இருந்து அந்த சரஸ்வதி அந்த ஆயுள் முடிக்கிறதுக்கு வெங்கடநாதனை கல்யாணம் பண்ணிட்டு அதில் முடித்தார். ஏன்னா அப்போ வந்து சந்நியாசம் ஏற்றுக்கிறதுக்கு அப்போ மனைவி வந்து உயிரோடு இருக்கணும், அப்புறம் இருக்கணுங்கிறது கிடையாது. அதனால் அந்த சரஸ்வதி பாயினுடைய ஆயுளையும் முடித்து இந்த வெங்கடநாதனாக இருந்தவரை ராகவேந்திரராவும் ஆக்கியிருக்கார். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. ஏன்னா ராயர்கிட்ட இன்றைக்கும் அவர் எத்தனையோ மகிமைகள் புரிஞ்சு, 1 2 இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இன்றைக்கும் மகிமைகள் அவர் புரிஞ்சுட்டே தான் இருக்கார். ஒவ்வொரு இடத்துலையும் அதே தஞ்சாவூரில் வறண்ட சோழ மண்டலத்தை வளம் குழிக்கக்கூடிய பண்ணார். மழை வரலையா வரவழைப்பார். என்ன வேணாலும் அவர் ஒரு வந்து இறந்த குழந்தையை பிறக்க வச்சாம்பார். அப்படிலாம் கிடையாது. ஆழ்ந்த மூர்ச்சையில் யார் இருக்காரோ அந்த ஆழ்ந்த மூர்ச்சையில் உள்ளவங்களை அவர் தியானத்தால் அறிஞ்சு அவங்களெல்லாம் தான் பழக்க வச்சுருக்கார். ஏன்னா ஒரு நவாபினுடைய பையனை பாம்பு கடிச்சிடும், கல்லறை கூட போயிடுவார், கல்லறையை தோண்டி எடுத்து அப்புறம் கூட பழக்க வைப்பார். இந்த மாதிரி நிறைய. அப்புறம் ஆதோனி பக்கத்துக்கு வருவார். அங்கே வரும்போது எழுத படிக்க தெரியாத ஒரு வெங்கண்ணாவை இன்றைக்கி திவானா ஆக்கினார். ஏன்னா தாய்மாமன் அவரை ஏமாத்துறதுக்கு உண்டான எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவன் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் அனுப்பிச்சான். போன போது எல்லாம் படுத்துட்டுருப்பா. இவனும் என்ன ஆடு மாடு மேய்க்கிறச்சு எல்லாம் தூங்குவா இல்லையா, மத்தியானம் கொஞ்ச நாளைக்கு தூங்குவா. எல்லாம் போய் சொல்கிறா, ஐயோ இந்த மாதிரி வந்து அவன் தூங்கிகிட்டே இருக்கான் வெங்கண்ணான உடனே தாய் மாமா சொல்கிறா, டேய் தூங்கலாம் படாதுன்ன உடனே மற்றவெல்லாம் தூங்கிட்டு இருந்தா. அப்போ இவன் மனசில் நம்மளால் படிக்க முடியல, அப்பா அம்மா இல்லாதனால இத்தனை சொத்து சுகம் இருந்து நம்ம ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குமேன்னு ஒரு சன்னியாசி போயிட்டே இருந்தார். அப்போ போய் எல்லா குறையும் போய் சொல்கிறான், போயிட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது அப்படின்னு. சரி உனக்கு எப்போ கஷ்டம் வர்றதோ என்னுடைய நாமத்தை சொல்லிக்கோன்னு. அது யாருன்னு கூட தெரியாது, அந்த வெங்கண்ணாக்கு அவர் யாருன்னே தெரியாது. என்னுடைய நாமத்தை சொல்லிக்கோன்னா அவர் பேர் என்னன்னு தெரியும். அதனால் அங்கே போன விட்டு பின்னாடியே போகிறார் சிஷ்யர்ட்டு, ஒரு பேர் என்னங்கிறார்.
ஸ்ரீராகவேந்திராய நமகா சொல்லு, அவர் ராகவேந்திரர், அவர் தான் ஸ்ரீராகவேந்திராய நமகா ஸ்ரீராகவேந்திராய நமகான்னு சொல்லிகிட்டே இருக்கார். அப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான், சித்தி மசூத் கான் வரி வசூலுக்கு வருவார், ஒரு லெட்டரை கொடுப்பார், படிக்க சொன்னால் எனக்கு படிக்க தெரியாதுப்பா, நீ படிக்க போறியா, பிராமணனாக இருக்க, பூணூல் போட்டுருக்க, அந்த காலத்தில் இவெல்லாம் படித்தாகணும், படித்து தான் இருக்கணும்ன்ட்டு, இல்லைன்னா உன்னை தலையெடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டேன்னு சொன்ன உடனே அப்புறம் ஸ்ரீராகவேந்திராய நமகா ஸ்ரீராகவேந்திராய நமகா சொன்ன உடனே அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே காதில் விழுது, அப்படியே படிக்கிறார். அப்புறம் அந்த திவானார அந்த திவான் மூலியமாக தான் அவர் அப்போ கூட அந்த சித்தி மசூத் கானுக்கு வந்து ஒரே இது இவன் சொல்லிகிட்டு இருப்பான், ஏய் நீ எப்படி ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன, எல்லாத்தையும் படித்து சொல்லிட்டியே அப்படின்னு. நிஜமாகவே எனக்கு எதுவும் தெரியாது. இல்லை நீ பயத்தில் வந்து தெரியாதுன்னு சொல்லிருக்க, நான் உன்னை அடிப்பேன், கழுத்தை கூட ஒன்று சிரசை கூட எடுத்துருவேன்னு சொன்ன உடனே தான் படித்து நிஜமாகவே நான் படிப்பறிவு இல்லாதவன், ராகவேந்திரர் தான் எனக்கு வந்து எல்லாம் கொடுத்தாருன்னு அந்த ராகவேந்திரர் அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தார். இப்போ பாருங்க, சித்தி மசூத் கான் அவர் வந்துட்டு இருக்காருன்னு உடனே வரட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார்னா, நான் அடுத்த நாள் பூஜைக்கு நான் வரேன் அப்படின்னார் சித்தி மசூத் கான். அவர் என்ன பண்ணார்னா, பூஜையில் என்னுடைய காணிக்கை ஏற்றுப்பாரான்னார். கொண்டு வாங்கன்னார். அவர் ஒரு தட்டில் எல்லாத்தையும் வச்சு மேலே ஒரு வஸ்திரத்தை போர்த்தி வச்சுருந்தார். வச்சுட்டு அந்த ராகவேந்திரரை பார்க்குறார் சித்தி மசூத் கான். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த மகானுக்கா வந்த உடனே நம்ம எப்படிலாம் விசாரித்தார், நல்லா இருக்கா, எப்படி சொன்ன, இந்த பார்வை இப்படி இருக்கே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு பாரு. அது எல்லாம் ஆயிடுச்சு. தீர்த்தம் எடுத்து இப்படி புரோக்ஷனம் பண்ணார். ஐயோ என்ன ஆறுதான்னு சொல்லிகிட்டே இருக்கார். இப்படி வஸ்திரத்தை எடுத்த உடனே பூ பழமாக இருந்தது. ஏன்னா அவர் வச்சதெல்லாம் மாமிசம், உள்ள மாமிசம் வச்சுருந்தார். அதாவது அவர் சொன்னார், ஐயோ இப்படிலாம் ஆயிடுத்தே, ஒரு வாரத்தை கேட்கலையே அப்படின்னு. அவர் வந்து இவர் திவான்கிட்ட வந்து வெங்கண்ணாமன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். அவர் சொல்கிறார், அவருடைய சம்பிரதாய பிரகாரம் வச்சார். ராமர் அவருக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிட்டார்னார். இல்லை அவருக்கு என்ன, இந்த ராஜ்யத்தையே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், மாஞ்சாலம்னு இருக்குல்ல அந்த கிராமம் மட்டும் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவர் சொல்கிறார், ஐயோ அது பீடபூமி பிரதேசம், பக்கத்துலேயே நதி ஓடின்னு இருக்கு, துங்கபத்ரா ஓடின்னு இருக்கு, ஆனாலும் ஒரே பாறை ஒன்று விலை, எதுக்கு இன்னும் நல்ல இடம்லாம் இருக்கு. இல்லை அதுதான் வேணும் அப்படின்னார். ஏன்னா திவான் வெங்கண்ணமத்த ஆயிஷன் வந்து அங்கே சொல்லுவார், ஒரு இடத்த தோண்ட சொல்லுவார். தோண்டினா இங்கே பார் ஒரு பலிப்பீடம் தெரியறதா, இந்த இடத்துல தான் நான் பிரகலாதராக இருக்கும்போது நான் யாகம் பண்ண இடம். அப்புறம் துவாபர யுகத்தில் வந்து அனுசால்வனை இது பண்ணுறதுக்காக இது மேலே எத்தனையோ இடம் அர்ஜுனன் எல்லாம் பண்ணி பார்த்தா அனுசால்வனை வெல்லவே முடியல. ஆனால் இந்த பீடத்து மேலே வந்து நின்ன உடனே தான் அடித்த உடனே முடிஞ்சுது. அதனால் அந்த மாதிரி பீடம் இந்த இடம், இங்கே தான் நான் உட்காந்துட்டு 700 வருஷம் இந்த இடத்துல நான் உட்காந்துட்டு ஜீவனோடு இருக்க போகிறேன், உள்ளே பிருந்தாவன பிரவேசம் பண்ண போகிறேன்னு அந்த இடத்த வாங்கிட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து கிபி 1671 வருஷத்தில், அதுக்கு 2 வருஷம் முன்னாடியே சொல்லியாச்சு. அவர் 1669 அவர் சொல்லிட்டார். 2 வருஷம் 2 மாதம் 2 நாள் இருக்கும்போதே இந்த தேதியில் தான் நான் பிருந்தாவன பிரவேசம் பண்ணுறேன்ட்டு அந்த பிருந்தாவன பிரவேசம் அந்த இடத்துல நடக்கிறது 1671. இன்றைக்கும் ஜீவந்தமாக உள்ளே இருந்துருக்கார். அதை சொன்னார், இதனுடைய அறிகுறியாக 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் தான் இன்றைக்கி உலகமெங்கும் தோன்றிகிட்டே இருக்குது. அதனால் குரு ராகவேந்திரர் மிருத்திகைங்கிறது மண். அந்த துளசி பின்னாடி துளசி வனம் இருக்குது. வருஷத்தில் ஒரு முறை ஆஷாட மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு கொண்டு வருவா. அந்த மிருத்திகை மண்ணை வச்சு தான் எல்லா இடத்துலையும் கொடுப்பா. இன்றைக்கி தஞ்சாவூரில் பார்த்தேன்னா அவர் சன்னியாசம் ஏற்ற இடம், அங்கே மிருத்திகை கிடையாது. அவர் அவதார ஸ்தலம் புவனகிரி, இன்றைக்கும் அங்கே பிருந்தாவனம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக நிறைய இடங்கள்ல இருக்குது. எத்தனையோ இன்றைக்கி கணக்கு வழக்கு இல்லாமல் அத்தனை மிருத்திகா பிருந்தாவனங்கள் இருக்குது. குரு ராகவேந்திரருடைய மகிமைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நான் கிட்டத்தட்ட 46-47 வருஷமாக மகிமைகளை ஆய்வு பண்ணி எழுதின்னு இருக்கேன். எத்தனை எழுதினாலும் என்னுடைய ஜென்மா முடிஞ்சால் கூட எழுத முடியாது, அத்தனை மகிமைகள் இருக்குது. ஏன்னா அவரை ஆத்மார்த்தமாக வணங்கணும். ஏன்னா நமது முன்ஜென்மங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஸ்ரீ ராகவேந்திரர். ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம முன்ஜென்மத்தில் நாமெல்லாம் என்ன பண்ணோம், ஏன்னா அவர் கிருத்தயுகத்திலேருந்து இருக்கார். கிருத்தயுகத்தில் பிரகலாதராஜர், துவாபர யுகத்தில் பாகலீகராஜர், கலியுகத்தில் வியாசராஜரா ராகவேந்திரரா இன்னும் அவர் இருந்துருக்கார். 700 வருஷம் கடந்த பிறகும் கூட அவர் மேலிருந்து இருப்பாருங்கிறதுக்கெலாம் நான் ராகவேந்திர மகிமையில் நிறைய எழுதியிருக்கேன். அந்த விஷயங்கள்லாம் குரு ராகவேந்திரர் நாம் எதை பூஜ்யரும் சத்தியம் தர்மம் போன்றவைகளில் நிலை பெற்றவரும், அதை வந்து பூஜ்யாய பூஜிக்கத்தக்க ராகவேந்திராய பூஜிக்கத்தக்க ராகவேந்திரர், சத்திய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவருஷாய பஜிப்பவர்களுக்கு கல்பவருஷம், நமதாம் காமதேனுவே நமஸ்கரவர்களுக்கு காமதேனுவாக இருந்து அனுகிரகக்கூடிய குரு ராகவேந்திரர்
நம் அனைவருக்கும் மனத்தால் நினைத்தாலும் கூட குரு ராகவேந்திரர் அனுகிரகிப்பார். அந்த அனுகிரகத்தை நாம் எல்லோரும் ஸ்ரீராகவேந்திராய நமக என்கின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி நாம் பெறுவோம். குரு ராகவேந்திரருடைய அனுகிரகம் இந்த ஜகத்திற்கு மட்டுமல்லாமல் நமது அகத்தில் உள்ள அனைத்தையும் நிறைவேற்றும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீ குருராஜோ விஜயத்தே, குருராஜோ விஜயத்தே. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர், வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.